அந்த மாபெரும் விபத்து மொத்த தமிழ் சினிமாவையும் உலுக்கியது. எம்ஜிஆர் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் தாமதிச்சிருந்தா அந்த மாபெரும் நடிகையின் உயிர் பறிபோயிருக்கும். எம்ஜிஆர் உண்மையாகவே ஒரு ரியல் ஹீரோதான்னு நிரூபித்த தருணம் அது. என்ன சம்பவம், யார் அந்த ஹீரோயின், வாங்க பார்க்கலாம். சக்கரவர்த்தி திருமகள் உண்மையில் எம்ஜிஆரின் பிரம்மாண்ட படங்களில் அதுவும் ஒன்று. அந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் பா. நீலகண்டன். பா. நீலகண்டன் அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியை முடிவு செய்கிறார். அது என்ன காட்சினா, சரிகட்டு ஓடக்கூடிய குதிரையில் அஞ்சலி தேவி தவறி போகிறதாகவும் பின்னாடி வருகிற எம்ஜிஆர் அஞ்சலி தேவியை காப்பாற்றுவது மாதிரியுமான சீன் அது. இந்த காட்சியை 3 கேமராக்களில் பதிவு செஞ்சு பிரம்மாண்டமாக காட்டணும்னு நினைச்சார் இயக்குனர் பா. நீலகண்டன். அன்றைய தேதியில் 3 கேமராக்களே பிரம்மாண்டமான விஷயம். இந்த காட்சியை எல்லாத்தையும் பிளான் பண்ண பா. நீலகண்டன் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். அது என்னன்னா, அஞ்சலி தேவி அவர்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாது. இந்த விஷயத்தை படப்பிடிப்புக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பா. நீலகண்டனுக்கு தெரிய வருது. உடனே ஒருவரை வரவழைச்சு அஞ்சலி தேவிக்கு குதிரையேற்றம் பயிற்சி கொடுக்குமாறு அறிவுறுத்தினார். 2 நாட்கள் குதிரையேற்ற பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க அஞ்சலி தேவி. எம்ஜிஆருக்கு என்னவோ சரியா படலை. இல்லைங்க, வேணாம், இதெல்லாம் ரிஸ்க்கு, ஒரு ஹீரோயினை வச்சு இப்படி எடுக்கிறது ரொம்ப தவறு, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு குதிரையேற்ற பயிற்சி இல்லை, அதனால் அவங்கள வச்சு இப்படி ஒரு காட்சியை எடுக்க வேணாம்னு எம்ஜிஆர் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு. இல்லை, இது சரியாக வரும், அவங்க நல்ல குதிரையை ஏற பழகிட்டாங்க அப்படின்னு எம்ஜிஆரை சமாதானப்படுத்துகிறார் டைரக்டர். அந்த நேரத்தில் அஞ்சலி தேவியும் எனக்கு ஓகே தான், எனக்கு குதிரை ஏற்றம்லாம் பழகிருச்சு, நான் இப்போ நல்லா குதிரை ஓட்டுறேன், அதனால் நான் இந்த காட்சியை சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நடக்க போகிற ஆபத்து புரியாமல். எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, வேணாம், டூப் வச்சு எடுத்துக்குவோம், லாங் ஷாட்டில் டூப் வச்சு எடுத்து இந்த காட்சியை மேட்ச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னபோது, இல்லை, இந்த காட்சியில் ஹீரோவும் ஹீரோயினும் ரியலாக நடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் அடம் பிடிக்கிறாரு. சரி அப்படின்னு எம்ஜிஆரும் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கொள்கிறார். அந்த 2 குதிரைகளும் வரவழைக்கப்படுகிறது. முதல் குதிரையில் அஞ்சலி தேவி ஏறுகிறார், பின்னாடி குதிரையில் எம்ஜிஆர் இருக்கிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, குதிரை கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்குது. அஞ்சலி தேவி ஒரு கட்டத்தில் பதட்டமாகிறார். ஒரு 500 மீட்டருக்கு அந்த புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. குதிரை வேகமாக அந்த பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. எம்ஜிஆரும் பதட்டமாகிறார். ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு தன் குதிரையின் லகானை வேகமாக பிடிக்கிறார் எம்ஜிஆர். குதிரையை அசுர வேகத்தில் செலுத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் அஞ்சலி தேவியை அப்படியே அசால்ட்டாக தூக்கி அஞ்சலி தேவியின் உயிரையே காப்பாற்றுகிறார் எம்ஜிஆர். இப்போதான் நடந்த விபரீதம் எல்லாருக்கும் புரிய வருது. அந்த குதிரை இன்னும் விட்டிருந்தா அந்த பெரிய பள்ளத்தில் விழுந்து அஞ்சலி தேவி அவர்களின் உயிருக்கேது ஆபத்தாகி இருக்கும். இதை எல்லாத்தையும் முன்னாடியே கணித்த எம்ஜிஆர் அஞ்சலி தேவியை காப்பாற்றுறார். இப்போ எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம். இயக்குனர் மேல, அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல, எல்லா மொத்த யூனிட் மேலையும் அவருக்கு கோபம் திரும்புது. என்ன நீங்க ஏன் இப்படி ஒரு ஹீரோயினை வச்சு, ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டை வச்சு இவ்வளவு ரிஸ்கை எதுக்காக எடுக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாளைக்கு அதுக்கு யார் பொறுப்புன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறார் எம்ஜிஆர். இது மட்டும் இல்லாம 3 மாசம் கிட்டத்தட்ட படப்பிடிப்பையே எம்ஜிஆர் நிறுத்திறார். ஒரு ஆர்டிஸ்டின் உயிருக்கு நீங்க பணயம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் தண்டனை என்பதை எம்ஜிஆர் புரிய வைக்கிறார். அஞ்சலி தேவி அவர்கள் பின்னாடி இதை ஒரு இன்டர்வியூலே சொல்லி, எம்ஜிஆர் எந்த அளவு பெண்களையும் குறிப்பா ஆர்டிஸ்டை எந்த அளவு அவர் மதிச்சாரு அப்படின்னு சொல்லி சிலாகிக்கிறாங்க. 3 மாதங்களுக்கு பிறகு செட்டுக்கு வந்த எம்ஜிஆருக்கும் இயக்குனர் பா. நீலகண்டனுக்கும் பல கருத்து முரண்பாடுகள், சின்ன விஷயங்களில் கூட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு பாடல் ஷூட்டிங்கின் போது இந்த சண்டை பெரிதாச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பாடலை அருமையாக ஷூட் செய்வதற்காக இயக்குனர் எல்லா லைட் செட்டப்பையும் பண்ணி, கேமரா ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணி, மேக்கப் ரூமில் இருந்த எம்ஜிஆரை கூப்பிடுறார்.
வந்து பார்த்த எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன விஷயம் நெருடலாப்பட்டது. அது என்னன்னா, தயாரிப்பாளர் மிக பிரம்மாண்டமாக அரங்க போட்டு இருக்கும்போது கேமராவை எதுக்காக லோ ஆங்கிளில் வச்சு எடுக்கிறீங்க, ஒரு ஹை ஆங்கிளில் வச்சு, அதாவது அன்றைக்கு கோடான்னு சொல்லப்படுற உயரமான நாற்காலியில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான அரங்கு அழகா தெரியுமேன்னு எம்ஜிஆர் கேள்வி கேட்டார். உடனே எம்ஜிஆரும் ஒரு உத்தரவையும் விட்டார். அது என்னன்னா, கேமராவை உடனே தூக்கி கோடாவின் மீது வைங்க, வச்ச பிறகு ஷூட்டிங் செய்யலாம்னு சொல்லிட்டு மேக்கப் ரூம் போயிட்டார். இயக்குனர் நீலகண்டனுக்கு கடுமையான கோபம். ஒரு நடிகர் எப்படி இயக்குனர் விஷயத்துல இயக்குகிற விஷயத்துல தலையிடலாம்? இதுல தலையிட தயாரிப்பாளருக்கே உரிமை இல்லை. ஒரு கேமராவை எங்க வைக்கணும், என்ன ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும்ங்கிறதெல்லாம் இயக்குனர் வேலை. இதுல நடிகர் எப்படி தலையிடுவார்னு சொல்லி கோபத்துல ஒரு கட்டத்துல இனி நான் இந்த படத்தையே ஷூட் செய்யலைன்னு சொல்லி என் காரை கொண்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிடுறார் நீலகண்டன். உடனே இந்த விஷயம் தயாரிப்பாளருக்கு சொல்லப்பட்டு தயாரிப்பாளர் ராமநாதன் ஓடி வர்றார். இயக்குனரின் கையமர்த்தி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இன்றைய தேதியின் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 ஸ்டார் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ நீங்கள் கோச்சிட்டு போனீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்த படத்தில் நடிக்க போயிடுவார். இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு வெளியில் நல்ல பேர், அதனால் யாரும் எம்ஜிஆரை குறை சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் நீலகண்டன் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவர் தான் முன்கோபத்தனமாக எம்ஜிஆர் கொடுத்த இந்த அழகான வாய்ப்பை தவற விட்டுட்டாருன்னு உங்கள் மேலே தான் பழி சொல்லுவாங்க. அதனால் பொறுமையாக இருங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நலன் கருதியாவது இந்த பிரச்சனையில் சுமூகமாக போங்கன்னு இயக்குனரை சமாதானப்படுத்துகிறார். தயாரிப்பாளரினுடைய இந்த பேச்சுக்கு பிறகு கொஞ்சம் ஆஃப் ஆகிறார் இயக்குனர். சரி, எம்ஜிஆர் சொல்வது மாதிரியே நான் கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவரை நடிக்க சொல்லுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னது போலவே கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் செய்கிறார். லைட்டிங் அமைப்புகளையும் அதற்கேற்ற போது மாற்றுறார். எம்ஜிஆர் அதற்கு பின்பு அந்த பாடலுக்கு நடித்து கொடுக்குறார். அவுட் வருது, ப்ரிவ்யூ பார்க்குறார் இயக்குனர். பார்த்தா இயக்குனருக்கு பெரிய ஆச்சரியம். எம்ஜிஆர் சொன்னது பற்றி கேமராவை வச்ச போது அந்த காட்சியே மிக அழகாக இருந்தது. இயக்குனர் நினைத்ததை விட அந்த காட்சி சிறப்பாக வந்துச்சு. அப்போதான் இயக்குனருக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, இவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல டெக்னீஷியனும். அதனால தான் ஒரு கேமராவை வைத்து கொண்டே அந்த காட்சி எப்படி வரும்னுங்கிறத கற்பனை பண்ணார் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சிலாகிச்சார். எம்ஜிஆரிடம் அதற்கு பிறகு போய் மன்னிப்பையும் கேட்டார். இதற்கு பிறகு எம்ஜிஆர் என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பா நீலகண்டன் ஏற்றுக்கிட்டார். சக்கரவர்த்தி திருமகள் படம் வெளியாகி அது மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது. அதற்கு பிறகு எம்ஜிஆருடன் பல படங்களில் பா நீலகண்டன் பணியாற்றுகிறார். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடன் அதிக படம் இயக்கிய இயக்குனர் என்ற பெருமையும் பா நீலகண்டனுக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.